வணக்கம் நண்பர்களே. ஆயுத பூஜை ஒரு சிறு முழு நாவல். சுலைமான் முகம் கிழிந்து வெளியே வந்தான். அவனைத் தொடர்ந்து உசேன் இப்ராஹிம் கோரை முகங்களோடு அவரவர் சீட்டில் போய் உடம்பை லேசாக உலாத்தினார்கள். என்ன மாமு, பேய் போச்சு நிம்மதியாயிருந்தா பிசாசு வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸுக்கே சாபக்கேடு மாமு. குதிர்றா மனுஷன். இல்லை உசேன், இவர் போகிற இடமெல்லாம் நம்ம ஆளுங்களை கண்டா ஏதாவது ஒரு சார்ஜ் பிரேம் பண்ணாம வந்தது இல்லையா? இவர் கிழிக்கிறத நானும் பார்க்கிறேன். ஏதாவது பண்ணுனா நெத்தியில பிற போட்டுட மாட்டேன். சாமிநாதன் வர்றான். சாமிநாதன் இவர்களை தாண்டி அவன் சீட்டில் போய் உட்கார 4 சீட்டு தள்ளி இருந்த கிளர்க் விஜயகுமார் அவனிடம் நெருங்கி வந்து காதில் கிசுகிசுத்தான். அதனை பார்த்து, என்னதான் இவனுக்கு 2 பேரும் ரகசியம் பேசுவானுங்களே தெரியல மாமு என்று சுலைமான் காதில் சுரண்டினான் உசேன். அந்த அலுவலகத்தில் சாமிநாதன், விஜயகுமார், புதிதாக வந்த அதிகாரி வெங்கட்ராமனை தவிர மீதமுள்ள 10 பணியாளர்களும் முஸ்லிம் இனத்தவர். ஒட்டுமொத்த மாவட்ட அலுவலகமாக இருந்த போது இந்த மதத்தை சேர்ந்த பணியாளர்கள் தான் அதிகம். ஆனால் இப்பொழுது பிரிவினை செய்யப்பட்ட இந்த மாவட்ட அலுவலகத்தில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. பிரிவினை செய்யப்பட்ட அந்த மாவட்ட அலுவலகத்தில் தன்னை உயர் அதிகாரியாக மாறுதல் செய்த போது போக மாட்டேன் என்று இந்த வெங்கட்ராமன் எவ்வளவோ முரண்டு பிடித்து பார்த்தார். ஹெட் கிளர்க்கிலிருந்து பெரும்பாலான பணியாளர்களும் முஸ்லிம் இனத்தவர் என்ற காரணம் மட்டுமின்றி அந்த ஊர் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மத கலவரத்தின் சாம்பலாகி கொண்டிருந்த நேரம். மாரியம்மன் கோயில் திருவிழாவில் நின்ற இந்து பெண்ணை ஒரு முஸ்லிம் வாலிபன் கேலி செய்ய போக வந்த வினைதான் அத்தனை ரணகலத்துக்கும் காரணம். இந்த நிலையில் அந்த அலுவலகத்தில் தனக்கு ஒத்துழைப்பு கிடைக்குமா என்று வெங்கட்ராமன் மனதில் ஒரு அரிச்சல். ஆயினும் வேற வழியின்றி பொறுப்பேற்று விட்டார். எதிர்பார்த்தது போல ஒன்றன் பின் ஒன்றாய் கம்ப்ளைண்டுகள் வர ஆரம்பித்து விட்டன. கிளர்க் விஜயகுமார் அன்றாட வீட்டுக்கு வந்து எதையாவது புலம்பிட்டு போயிடுவார். ஹெட் கிளர்க் ஹஜா முகைதீன் சீட்டுக்கு மேல் முருகன் டெய்லி சீட் காலண்டர் கிடந்தது சார். இத்தனை நாளும் இது தேவையில்லை, ப்ரோக்ராம் குறிச்சு வைக்க மந்த்லி காலண்டர் தான் வேணும்னு மக்கா பிறை போட்ட காலண்டரை தலைக்கு மேல மாட்டியிருக்கானுங்க சார். முருகன் படத்தை தூக்கி எங்கேயோ போட்டாங்கன்னே தெரியல. E1 செக்ஷன் சுலைமான் தான் மக்கா பிறை போட்ட காலண்டரை கொண்டு வந்து கொடுத்தது. அதிகாரியிடம் விரும்பி விட்டு விஜயகுமார் செல்ல சாமிநாதன் கோபத்துடன் புது யோசனை கூறினார். இனி உன் செக்ஷன்ல சரஸ்வதி காலண்டர் மாட்டிக்கோ, நான் நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன். நல்ல அழகான படம். அவன் சொல்லியபடியே விஜயகுமாரின் தலைக்கு மேல் சரஸ்வதி காட்சியளித்தாள். மனதுக்குள் இப்பொழுதுதான் நிம்மதி வந்தது. மதிய லஞ்சு விஜயகுமார் எதிரில் உட்கார்ந்திருந்த ஹஜா முகீர் தட்டில் கோழிக்கறி துண்டை வைத்த போது அவர் பதறிவிட்டார். சார் சார், அப்படியே எடுத்துடுங்க சார், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார், கோழிக்கறி சாப்பிட மாட்டீங்களா? பிஸ்மில்லாக்கு சொல்லாம அறுத்த கறியை எங்க மார்க்கத்துல சாப்பிடக்கூடாது விஜயகுமார், நீங்க சாப்பிடுங்க. விஜயகுமார் அந்த பகிரங்க உதாசீனத்தை கூடி குறுகி போனார். அந்த நிகழ்ச்சி ஹெட் கிளர்க்கு அவரது மார்க்கத்தில் இருந்த ஆழ்ந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்தியதும் விஜயகுமாருக்கு அவர் மீது வெறுப்பு மேகமூட்டம் போல கவிழ ஆரம்பித்து விட்டது. மதியத்துக்கு மேல் ஹெட் கிளர்க்கு தர்காவுக்கு போக வேண்டும் என்று பெர்மிஷன் போட்டுவிட்டு சென்று விட்டார். மதியத்தில் வந்து தபால் நம்பரை போட்டு கொண்டிருந்த விஜயகுமார் அப்பொழுதுதான் தற்செயலாக நிமிர்ந்து பார்த்தார். சரஸ்வதியை காணவில்லை. என்ன சார், இங்க போட்டிருந்த சரஸ்வதி காலண்டரை யாரு கலட்டினது? யார் எடுத்தாங்க? தொண்டை வளர கத்தியும் எல்லோரும் தெரியவில்லை என அவரவர் வேலையின் மும்முரமாக இருந்தார்கள். விஜயகுமாரின் மனசு பொசுங்கியது. அலுவலகத்தில் சுவாமி படங்களே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டீர்களா? உயர் அதிகாரி வெங்கட்ராமனின் கவனத்திற்கு அதை விஜயகுமார் கொண்டு போனார். ஆனாலும் இந்த விவகாரத்தை விசாரணை செய்து அலுவலக கண்ணியத்தை குலைத்துவிட வேண்டாம் என்று
பேசாமல் இருந்து விட்டார் அதிகாரி. சாயங்காலம் டீ சாப்பிட வெளியே வந்த சுலைமான் சிகரெட்டை பற்ற வைத்த போது இப்ராஹிம் சட்டை பையிலிருந்து பாக்குத்திலை உடைத்து வாயில் போட்டான். என்ன மாமு, காலையில அவனுங்க என்னமோ கத்திக்கிட்டு கிடந்தானுங்க. ஆபீஸ்ல ஆயுத பூஜைக்கு செக்ஷன் வாரியா கலெக்ட் பண்ணி சாமி கும்பிடணுமா? அவனவன் வீட்டுல போய் சாமி கும்பிடணும், ஆபீஸ்ல கொண்டாடுவானுங்களா? அது இல்ல மாமு, எல்லா ஆபீஸ்லயும் மணி கலெக்ட் பண்ணி ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களாம். மற்ற ஆபீஸ்ல கொண்டாடிட்டு போறானுங்க, இந்த ஆபீஸ்ல கொண்டாட ஒரு காலம் நம்ம சம்மதிக்க கூடாது. அட நீ ஒண்ணு, மற்ற ஆபீஸ்ல அவனுங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க, அதனால ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. மேலும் ஆயுத பூஜை ஆபீஸ்ல கொண்டாடணும்னு எந்த ஒரு ஜீவோலையும் இருக்கு? எல்லோருக்கும் பொதுவான ஆபீஸ், ஆயுத பூஜை மட்டும் எதுக்கு கொண்டாடணும்? ஏன் ரம்ஜான் பக்ரீத்லாம் வருது, அதெல்லாம் இவனுங்க ஆபீஸ்ல கொண்டாடுறானுங்களா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல செக்யூரிஸ்டியும் எந்த லட்சணத்துல இருக்கு? நம்ம ஆபீசர் நாம போட்டவரப்பா, ஆயுத பூஜைய ஆபீஸ்ல தடபுடலாம் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு பாரு. அவர் வீட்டுல போய் கொண்டாடட்டும், எவன் கலெக்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். யாரும் துட்டு கொடுக்க கூடாது. மாமு, இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஹெட் கிளர்க்கு தான் வசூல் ஓட்டை நடத்துவார். நாம ஹஜா முஹிதீன் சாருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆயுத பூஜை கலெக்ட் பண்ண அவர் எது எக்கடு கெட்டாலும் ஒரு நாளைக்கு 5 வேலை தொழுவாரு. அவர் ஆபீஸ்ல ஹெட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பயம்? ஆயுத பூஜைக்கு இன்னும் 2 நாளே இருந்தது. ஆயுத பூஜை அன்றைக்கு விடுமுறையாக இருந்தாலும் அன்றைக்கு காலையில் பலரும் அலுவலகத்தில் வந்து ஹெட் கிளர்க் வசூல் தொகையில் சாமி கும்பிட்டுட்டு பொரி, அவல், பழம், தேங்காய், கடலை என அமர்க்கலப்பட்டு வீட்டுக்கு பொட்டலங்களுடன் செல்வது இதுவரைக்கும் வழக்கம். சாமிநாதன் விஜயகுமார் கோஷ்டிக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. ஹெட் கிளர்க் ஆயுத பூஜை வருவதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. யாரிடமும் பணமும் வசூல் செய்ய முயற்சி செய்வதும் தெரியவில்லை. வாள் இருக்க தலை ஆடக்கூடாது என்ற அலுவலக சம்பிரதாயத்தின் கருதி என்னதான் நடக்க போகிறது என வேடிக்கை பார்த்து நினைத்தாலும் மனசு கேட்கவில்லை. அதே வேடிக்கை எதிர்த்தரப்பிலும் மௌனமாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சாமிநாதன் கோஷ்டிக்கு மேலும் ஆத்திரமூட்டுவது போல ஹெட் கிளர்க் தலைமையில் ஒரு முடிவு மேற்கொண்டிருந்தார்கள். ஹெட் கிளர்க்கு தான் கதாநாயகன். மாவட்ட பிரிவினைக்கு பின் அந்த அலுவலக பணியாளர்களின் வேலை பகுப்பு சீராக அமைக்கப்பட்டது. ஏற்றத்தாழ்வு இருந்தும் வந்தது. அந்த பொறுப்பை உயர் அதிகாரி ஹெட் கிளர்க்கிடமே ஒப்படைத்திருந்தார். இந்த வேலை பகுப்பு சீரமைப்பினை விடுமுறை நாளான ஆயுத பூஜை அன்றைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றும் எல்லோரும் கட்டாயம் அன்றைக்கு வர வேண்டும் என்று ஹெட் கிளர்க் கூறிவிட்டார். அந்த பண்டிகை விடுமுறை நாளை வேண்டுமென்றே பணி நாளாக மாற்றியதில் அவரதுக்கு வக்ர புத்தி வெளிப்பட்டதாக தெரிந்தது. மற்றவர்களின் முகம் மந்தகசத்தில் மலர்ந்தது. தபால் எடுத்து செல்லும் சைக்கிள் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்து விஜயகுமாரிடம் குமரிவிட்டார். என்ன சார், அக்கிரமமா இருக்கு? நீங்களும் பார்க்க உங்க சர்வீஸ்ல எந்த ஆபீஸ்லயாவது ஆயுத பூஜை கொண்டாடாம இருந்திருக்காங்களா சார்? நம்ம ஆபீஸ்ல இவனுங்க ராஜ்யம்னு ஹெட் கிளர்க் ஆயுத பூஜை கொண்டாடப்படாம பண்ணிட்டாரு சார். நம்ம மத உணர்வை அவமரியாதை பண்ணும்படி கூடி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆபீஸ்ல நடக்கிற சமாச்சாரத்துக்கு இந்த ஊரு சமஸ்தா பின்னணியா இருக்கும் போல இருக்கும் சார். நம்ம ஹெட் கிளர்க்கு இந்த ஊர் ஜமாத்தில் ஒரு முக்கியமான ஆளாம் சார் அவரு. உயர் அதிகாரி வெங்கட்ராமன் புருவத்தை நெரித்தார். எந்த ஆபீஸ்லையும் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டதே இல்லை. ஆயுத பூஜையை கொண்டாடுறதுக்காக அலுவலகத்தில் ஒரு பெரிய மத பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதிகாரிங்கிற முறையில மற்ற விஷயங்களுக்கு உத்தரவு போடுற மாதிரி இந்த விஷயத்துக்கு ஹெட் கிளர்க்கோ மற்றவங்களுக்கோ உத்தரவு போடுறது ஆபீஸ் தராதரத்தை கெடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமயத்தில் நாடு முழுவதும் நிலைமை சரியில்லை பாருங்க. இல்ல சார், இந்த ஆபீஸ்ல பகிரங்கமாவே இவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போற போக்க பார்த்தா எனக்கு பாதுகாப்பு இல்லாதது மாதிரி தோணுது சார். அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தை நினைக்க வேண்டாம் சார். என்ன சார், முருகன் படத்தை கலட்டி மக்கா படம் போட்டுக்கிட்டாங்க, சரஸ்வதி படத்தை களவாண்டுட்டு போயிட்டாங்க. சரி, பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க.
சார், நாளைக்கு எப்படி நம்ம ஆபீஸ்ல ஆயுத பூஜை கொண்டாடியே ஆகணும் சார். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். சாரி, நான் ஒன்றும் முடிவெடுக்கிறதுக்கு இல்ல. விஜயகுமார் வெளியே வந்து விட்டார். ஆத்திரமாக வந்தது. அந்த அதிகாரியின் சட்டைக்குள் தெரியும். அந்த நூலை அத்துவிடலாம் என்று கோபமும் வந்தது. வெளியே வந்தவனை பார்த்து ஹெட் கிளர்க்கு கூப்பிட்டார். விஜயகுமார், ஒர்க் அலாட்மெண்ட் சம்பந்தமா எல்லா செக்ஷனுக்கும் இந்த தபால் வச்சிருக்கேன். ஃபைனான்ஸ் பண்ண நாளைக்கு சரியா 9 மணிக்கெல்லாம் வந்திட சொல்லுங்க. நீங்களும் தான். சரி சார் என்று ஹெட் கிளர்க்கு உஷ்ணம் பொங்க ஒரு பார்வை பார்த்தபடி ஃபைலை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார். மனசு விரும்பி போனது. மறுநாள் ஆயுத பூஜை. அன்றைக்கு எல்லோரும் 9 மணிக்கு அலுவலகத்தில் ஆஜராகிவிட்டார். ஹெட் கிளர்க்கு ஹஜாமுதீனை தவிர. எல்லோரும் அவரவர் வேலை பகுப்பு தொடர்பாக காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்த போது அலுவலக சம்பிரதாயத்தில் அன்றைக்கு அது ஒரு எதிர்மறையான பூஜை என்ற உணர்வு மனசுக்குள் கரிய நிழலால் கிச்சு கிச்சு முட்டி கொண்டிருந்தது. உயர் அதிகாரி வெங்கட்ராமன் கூட சுரத்தில்லாமல் இருப்பது போல தென்பட்டது. அந்த நேரத்தில் ஆட்டோ ஒன்று வந்து அலுவலக வாசலில் நின்றது. எட்டி பார்த்தால் ஹெட் கிளர்க் ஹஜாமுதீன். கூட வந்து ஒரு பொடியனின் உதவியோடு பெரிய பெரிய பொட்டலங்கள், பூ மாலை, பழங்கள், பிதுங்கும் பைகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தார். ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தன்னுடைய டேபிள் பக்கத்தில் இருந்த டேபிள் சுத்தம் செய்து எல்லாவற்றையும் வைத்தார். காகிதம் மூடிய ஒரு பெரிய பார்சலை அவிழ்த்தார். தங்க நிறத்தில் பிரேம் போட்ட அழகான சரஸ்வதி. விஜயகுமார் காணவில்லை என்று ஒப்பாரி வைத்த அதே காலண்டர் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு மாலையிட்டு பழம், பொருள் எல்லாவற்றையும் பரப்பி கொண்டிருந்த ஹெட் கிளர்க்கை பார்த்து எல்லோரும் பறையாக உறைந்து போனார்கள். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு எந்த ஆபீஸுக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் எல்லா ஆபீஸ்லயும் என்னோட செலவு தான். இதுவரைக்கும் ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமானது. ஆயுத பூஜை ஒரு நாள் லீவு வீட்டிலேயே என்ஜாய் பண்ணலாம்னு ஒரு சிலர் ஆயுத பூஜை ஆபீஸுக்கு வராம இருந்துடுவாங்க. ஒர்க் அலாட்மெண்ட் சொல்லி வரவழைச்சேன். ஒர்க் அலாட்மெண்ட்டே இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி படம் வேணும்னு யோசிச்ச போதுதான் விஜயகுமார் சார் காலண்டர் கண்ணில் பட்டுச்சு. பிரேம் போட்டு வச்சா பெருசா வருஷத்துக்கு நல்லதுன்னு அவர் பெர்மிஷன் இல்லாம எடுத்துக்கிட்டேன். சாரி. ஹஜாமுதீன் சாரியின் அந்த மனிதநேயத்தில் முன்னே தங்கள் எல்லோருமே நிறமிழந்து போய்கொண்டிருப்பதை எல்லோருமே உணர்ந்து கொண்டிருந்த போது சுலைமான் 10 ரூபாய் நோட்டை ஹெட் கிளர்க் கையில் திணித்தது. மாம, ஆபீஸ்ல நடக்கிற ஆயுத பூஜைக்கு நீங்க மட்டும் உரிமை கொண்டாடுறது நல்லா தெரியல. எல்லார்கிட்டையும் மணி கலெக்ட் பண்ணிடுங்க. இந்தாங்க என் சார் என்றான். அந்த அறை முழுக்க பணம் பரப்பி கொண்டிருந்த ஊதுபத்தி புகை வளாயத்தில் உயர் அதிகாரி வெங்கட்ராமனுக்கு ஒரு நிஜம் அப்பொழுது புரிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.